எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் அவங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் ஆத்திச்சூடியில வரக்கூடிய ஊன்மிக விரும்பு அப்படின்ற ஆத்திச்சூடி கதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு பையன் தான், அவனோட பேரு கண்ணன். அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன். ஆனா என்னன்னா, காலையில அவன் சாப்பிடாமையே பள்ளிக்கூடத்துக்கு போவான். அது நல்லது இல்லை தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. காலையில நம்ம எப்பயுமே நல்லா சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஒரு நாள் காலையில அந்த மாதிரி கண்ணன் சாப்பிடாமையே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவனுக்கு வயிறு விழுங்கி விழுங்கி அப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சது. ரொம்ப பசிக்குதே, எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு அவன் தலைய அசைச்சுக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் அவனுடைய நண்பன் மணி வந்தான். இதை பார்த்த மணி கண்ணன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் எப்பயுமே நல்லா வலிமையா இருக்கேன். ஏன்னா நான் எங்க அம்மா காலையில கொடுக்கற உணவை தவறாம சாப்பிட்டுட்டு வரேன் கண்ணா அப்படின்னு சொன்னான். கண்ணன் ஆச்சரியமா கேட்டான், உனக்கு அதனாலதான் இவ்வளவு சக்தி இருக்கா மணி அப்படின்னு. மணி உடனே சொன்னா, ஆமா, எங்க பாட்டி எனக்கு தினம் சொல்லுவாங்க, ஊன்மிக விரும்பு, நல்ல உணவை விரும்பி நம்ம சாப்பிடணும், அப்பதான் நம்மளோட உடம்பும் மூளையும் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நான் பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா கொடுக்குற உணவை நல்லா ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு வருவேன். என்னால் அதனாலதான் நல்லா படிக்கவும் முடியுது, நல்லா விளையாடவும் முடியுது. ஏன்னா நான் நல்ல உணவை தவிர்க்காம சாப்பிட்றதுனால அப்படின்னு சொன்னான். அப்பதான் கண்ணனுக்கு புரிஞ்சுது, ஆமா, நம்ம சாப்பிடவே மாட்டேங்கிறோம் காலையில, அதனாலதான் எப்ப பார்த்தாலும் நம்ம சோர்ந்து போயிடும், எப்ப பார்த்தாலும் நமக்கு பசிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து அவன் அவங்க அம்மா கொடுக்கற எந்த உணவையுமே வேண்டான்னு சொல்லாம சந்தோஷமா அந்த உணவை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பள்ளிக்கு போவான். இதனால அவன் வகுப்புல நடத்துற பாடங்களை நல்லா கவனமா கவனிச்சான், விளையாட்டுல நல்லா சூப்பரா விளையாண்டான், வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதனால நம்மளுமே இந்த ஆத்திச்சூடியில சொல்ற மாதிரி ஊன்மிக விரும்பு, நல்ல உணவை விரும்பி சாப்பிடணும். அப்பதான் நம்மளோட உடம்பு நல்ல பலமாகவும் நம்மளோட மனசு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்ல உணவை நேசிச்சு ஆரோக்கியமா சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய சக்திக்கும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்குமான ஒரு முதல் படி. ஊன்மிக விரும்பு. இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா? நம்மளும் இந்த மாதிரி எப்பயுமே ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம். அம்மா காலையில கொடுக்குற உணவை தவிர்க்காம சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போகலாம். இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.